இந்திய அரசியலமைப்பு விரிவாக்கம் குறித்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல அரசியலமைப்புனா என்னென்னு தெரிஞ்சுப்போம். ஒரு நாட்டினுடைய நிர்வாகத்தை பிரதிபலிக்கக்கூடிய அடிப்படை சட்டம் தான் அரசியலமைப்பு. ஒரு நாட்டின் நிர்வாகத்திற்கு இந்த அரசியலமைப்பு என்பது அச்சாணி பண்ணுறது. முதல்ல அரசியலமைப்பை பயன்படுத்தின நாடு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐக்கிய அமெரிக்க நாடுகள். அங்கே தான் முதல்ல அரசியலமைப்பை பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. அப்போ இந்தியாவுக்கு அரசியலமைப்பு எப்படி உருவாச்சு அப்படிங்கிற வரலாற்று பின்னணியை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல இந்தியாவுக்கு அரசியலமைப்பு தேவை. அந்த அரசியலமைப்பை உருவாக்குவதற்கு அரசியல் நிர்ணய சபை தேவை அப்படின்னு சொல்லிட்டு எம்என் ராய் 1934 கோரிக்கை விடுக்கிறாரு. இவர் கம்யூனிஸ்ட் இயக்க முன்னோடி தலைவர்களில் வருவார். அதன் பிறகு இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து பார்த்திங்கன்னா 1935 காங்கிரஸ் மாநாடுகளில் இந்தியாவுக்கு அரசியலமைப்பு தேவை, அப்போ அந்த அரசியலமைப்பை உருவாக்குவதற்கு கான்ஸ்டியூஷன் அசம்பிளி தேவை அப்படின்னு முதல்ல அவங்க கோரிக்கை விடுக்கிறாங்க. அதன் பிறகு பிரிட்டிஷ் அரசாங்கத்துடைய ரியாக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1940 ஆகஸ்ட் ஆஃபர்னு ஒன்று ஆஃபர் கொடுக்குறாங்க. அந்த ஆஃபரை யார் நமக்கு வழங்குறாங்கன்னா இந்தியாவுடைய வைஸ்ராயாக இருக்கிற லிலித் பிரபு சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, 2ஆம் உலகப் போரில் இந்தியாவுடைய பங்கேற்பு முக்கியமாக இருக்கணும், நீங்கள் அதில் பங்கேற்றிங்கன்னா உங்களுக்கு டொமினியன் அந்தஸ்து உலகப் போர் முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் கொடுப்போம் அப்படின்றத சொல்கிறாரு. அரசியலமைப்பை உருவாக்குவதற்கு கான்ஸ்டியூஷன் அசம்பிளியை நீங்கள் அமைச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. இந்தியாவுடைய நிர்வாக குழு உறுப்பினர்களில் எண்ணிக்கை அதிகரிக்கிறாங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா முஸ்லீம் லீக் வந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்க. இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து ஆகஸ்ட் ஆஃபரை நிராகரிச்சிடுறாங்க. கிரிப்ஸ் தூதுக்குழு 1942 சர் ஸ்டாஃபோர்ட் கிரிப்ஸ் தலைமையில் 7 பேர் கொண்ட குழுவை இந்தியாவிற்கான அரசியலமைப்பை உருவாக்குவதற்கு இங்கிலாந்து பாராளுமன்றம் நியமனம் செய்து, இதில் இந்தியர்கள் ஒருவர் கூட இடம்பெறாததால் இந்திய தேசிய காங்கிரஸும் முஸ்லீம் லீக்கும் இந்த குழுவை நிராகரிக்கிறாங்க. இதற்கு அடுத்து பார்த்திங்கன்னா அமைச்சரவை தூதுக்குழு 1946 எல்லாருக்கும் தெரிஞ்சது ஃபேமஸாக கேபினட் மிஷன். இங்கிலாந்து பிரதமர் கிளமண்ட் அட்லி அவருடைய அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்த 3 அமைச்சர்களை குழுவாக வைத்து அதில் பெத்திக் லாரன்ஸ் தலைமையில் 3 குழு அமைக்கிறாரு. அந்த 3 குழுவில் இடம்பெற்றவர் யாருன்னு பார்த்தா பெத்திக் லாரன்ஸ், சர் ஸ்டாஃபோர்ட் கிரிப்ஸ், ஏவி அலெக்சாண்டர். இந்த கேபினட் மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு எப்போ வருகை தராங்கன்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 24, 1946. அவங்களுடைய அறிக்கையை மே மாதம் 16ஆம் தேதி 1946 இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கிறாங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு 2 கான்ஸ்டியூஷன் அசம்பிளி தேவை அப்படின்னு அறிவிச்சிருந்த அந்த முஸ்லீம் லீக்கோட கோரிக்கையை நிராகரிச்சிடுறாங்க. இந்தியாவுக்கு ஒரே ஒரு கான்ஸ்டியூஷன் அசம்பிளியை மட்டும்தான் அவங்க ஒப்புதல் அளிக்கிறாங்க. அரசியல் நிர்ணய சபை உருவாக்கும். அரசியல் நிர்ணய சபையை உருவாக்குவதற்கு அதனுடைய மெம்பர்களை எப்படி தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்றத பார்ப்போம். இந்தியாவுக்கு அரசியல் நிர்ணய சபைக்கான உறுப்பினர்களை தேர்வு செய்ய தேர்தல் ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்களாக நடக்குது. அதில் வாக்குரிமை எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்வி பெற்றவர்களுக்கு, சொத்து வைத்திருந்தவர்களுக்கு, வரி செலுத்துவோர் அடிப்படையில் தான் வாக்களிக்கும் உரிமையை கொடுக்குறாங்க. மொத்தம் இந்தியாவில் 11 மாகாணங்களில் தேர்தல் நடக்குது. அந்த 11 மாகாணங்களில் இருந்தும் 10 லட்சம் நபருக்கு ஒரு பிரதிநிதி அப்படின்ற அளவில் தேர்வு செய்கிறாங்க. அப்போ மொத்தம் 11 மாகாணங்கள்லேருந்து 296 நபர்களை தேர்வு செய்கிறாங்க. சுதேச அரசுகளிலிருந்து 93 நபர்களையும், மொத்தம் இந்திய அரசியல் நிர்ணய சபைக்கு 389 நபர்கள் தேர்வு செய்யப்படுறாங்க. அப்போது இந்திய அரசியல் நிர்ணய சபையுடைய உறுப்பினர்கள் நியமன உறுப்பினர்களும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களும் இடம்பெற்றிருந்தாங்க. இந்த 389 உறுப்பினர்கள் எப்படி அந்த ஸ்பிளிட் அப் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர்வு செய்யப்பட்டாங்களா 11 மாகாணங்களில் இருந்தோம். அதில் 296 நபர்கள் தேர்வு செய்யப்பட்டாங்க. நம்ம முன்பே பார்த்தோம். இந்த 296ல் 292 நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா 11 மாகாணங்களில் இருந்தும் 4 நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா முதன்மை அதிகாரி அமைப்பிலிருந்து, அதாவது பார்த்திங்கன்னா டெல்லி, அஜ்மீர், கூர்க், பலுசிஸ்தான் இந்த 4 மாகாணங்களில் இருக்கிற முதன்மை அலுவலரால் நியமனம் செய்யப்பட்டவங்களாக இருந்தாங்க. அவங்க மூலம் தேர்வு செய்யப்பட்டவர்களாக இருந்திருக்காங்க. இந்த 292 பேர் எப்படி ஸ்பிளிட் அப் இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, 296 பேரோட ஸ்பிளிட் அப் வந்து பார்த்திங்கன்னா இந்திய தேசிய காங்கிரஸை சேர்ந்த உறுப்பினர்கள் வந்து பார்த்திங்கன்னா 208 பேரும், முஸ்லீம் லீக்லேருந்து 73 நபர்களும், சுயேட்சை மற்றும் சிறு சிறு கட்சிகளாக 15 உறுப்பினர்களும் இடம்பெற்றிருந்தாங்க. மொத்த அரசியல் நிர்ணய சபை உறுப்பினர்களில் 15 பெண்கள் இடம்பெற்றிருந்தாங்க. இடைக்கால அரசாங்கம். வைஸ்ராய் என்ன அறிவிக்கிறாருன்னா, நேருவின் தலைமையில் 12 உறுப்பினர்களை கொண்ட குழுவில் இடைக்கால அரசாங்கம் அமைக்க போகிறோம் அப்படின்னு ஆகஸ்ட் 12, 1946 அறிவிக்கிறாரு. இதற்கு வந்து பார்த்திங்கன்னா முஸ்லீம் லீக் 1946 ஆகஸ்ட் 16 எதிர்த்துட்டு என்ன செய்கிறாங்கன்னா நேரடி நடவடிக்கை நாளில் ஈடுபடுறாங்க. இதில் பெங்காலில் பெரிய அளவில் கலவரம் அடிக்குது. பின்னாட்களில் 1946 ஆகஸ்ட் 25 இடைக்கால அரசாங்கம் நேருவின் தலைமையில் அமைக்க போகிறோம் அப்படின்றத தீர்க்கமாக அறிவிச்சிடுறாங்க. இடைக்கால அரசாங்கம் நேருவின் தலைமையில் செப்டம்பர் 2ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா 1946 இடைக்கால அரசாங்கம் அமைக்கப்படுது.
இந்த அமைச்சர் நேருடைய அமைச்சரவையில் அக்டோபர் 26, 1946 மாற்றம் நிகழ்து. ஏன்னா பார்த்தீங்கன்னா முஸ்லீம் லீக்கும் அமைச்சரவையில் பங்கு பெற ஆரம்பிக்கிறதுக்கு சம்மதிக்கிறாங்க. முஸ்லீம் லீக் சார்பாக யாரெல்லாம் இடம்பெற்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லியாகத் அலிகான், ஏஆர் நிஸ்தர், ஐஐ சுந்த்ரிகர், கஸ்னபர் அலிகான், ஜோகிந்தர்நாத் மண்டல். அரசியல் நிர்ணய சபையினுடைய முதல் கூட்டம் டிசம்பர் 9, 1946 நடைபெற்றது. இதில் வந்து பார்த்திங்கன்னா தற்காலிக தலைவராக சின்ஹா, சச்சிதானந்த சின்ஹா தேர்வு செய்யப்படுறாரு. இவரை தற்காலிக தலைவராக தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லி முன்மொழிந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜேபி கிருபாலினி. இந்த தற்காலிக தலைவர் தேர்வு முறை வந்து பார்த்திங்கன்னா பிரான்ஸினுடைய அரசியலமைப்பிலிருந்து எடுக்கப்பட்டதாக இருந்துச்சு. அதை எப்படி தேர்வு செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சபையினுடைய வயதான உறுப்பினரை தற்காலிக தலைவராக தேர்வு செய்வாங்க. இதில் பங்கேற்ற மொத்த நபர்கள் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 211 நபர்கள் பங்கேற்கிறாங்க. முஸ்லீம் லீக்கும் சுதேச அரசுகளிலிருந்து தேர்வு செய்யப்பட்டவர்களும் இந்த கூட்டத்தை புறக்கணிச்சிடுறாங்க. அரசியல் நிர்ணய சபையுடைய அடுத்த கூட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் 11, 1946 அடுத்து 2 நாட்களில் நடைபெறுகிறது. சச்சிதானந்த சின்ஹாவுக்கு அப்புறம் அவர் இறந்ததை அடுத்து நிரந்தர தலைவராக டாக்டர் ராஜேந்திர பிரசாத்தை தேர்வு செய்கிறாங்க. அவருக்கு துணைத் தலைவராக ஹெச்சி முகர்ஜி, விடி கிருஷ்ணமாச்சாரி இவங்க 2 பேரும் தேர்வு செய்யப்படுறாங்க. நேருவின் குறிக்கோள் தீர்மானம். இந்தியாவுக்கான அரசியலமைப்பை உருவாக்குவதற்கு நேரு தன்னுடைய குறிக்கோள் தீர்மானத்தை டிசம்பர் 13, 1946 கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் அறிமுகம் செய்கிறாரு. இந்த குறிக்கோள் தீர்மானத்தை அரசியல் நிர்ணய சபை எப்போ ஏற்றுக்கொள்ளுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 22, 1947. இந்த நேருவின் குறிக்கோள் தீர்மானம் என்பது முகவுரையின் முன்னோடி போன்றது. இந்திய விடுதலை சட்டம் 1947. ஏப்ரல் மாதம் 28, 1947 6 சுதேச அரசினுடைய நியமன உறுப்பினர்கள் அரசியல் நிர்ணய சபைக்கு வருகை புரிகிறாங்க. ஜூன் 3 திட்டம். இங்கிலாந்து பாராளுமன்றத்துக்கு கிளமண்ட் அட்லியை தலைவராக கொண்டு அங்கே அமைச்சரவை டோட்டலாக மாற்றம் செய்யப்படுது. அதன் விளைவாக இங்கிலாந்து பிரதமர் கிளமண்ட் அட்லி இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத முன்னிட்டு மவுண்ட் பேட்டனை இந்தியாவுடைய கவர்னர் ஜெனரலாக நியமனம் செய்கிறாரு. அவர் வந்து பார்த்திங்கன்னா ஜூன் 3 திட்டம் அப்படின்னு ஒரு திட்டத்தை அறிவிக்கிறாரு. இந்தியாவையும் பாகிஸ்தானையும் நீங்கள் 2ஆக பிரிச்சுக்கலாம் அப்படிங்கிறத ஜூன் 3 திட்டமாக அறிவிக்கிறாரு. அதன் விளைவாக முஸ்லீம் லீக் என்ன பண்ணுறாங்கன்னா கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் பங்கேற்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இந்தியாவிற்கான விடுதலையை கொடுக்கலாம் அப்படின்றதுக்கான மசோதாவை கிளமண்ட் அட்லி வந்து பார்த்திங்கன்னா ஜூலை 4, 1947 இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்கிறாரு. இந்த மசோதா நிறைவேற்றம் என்பது பார்த்திங்கன்னா ஜூலை 18, 1947 எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அதனால் இந்தியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1947 ஆகஸ்ட் 15 சுதந்திரம் கிடைத்தது. இதற்கு அடுத்த நாளே இந்தியாவுடைய கான்ஸ்டியூஷன் அசம்பிளி என்பது பார்த்திங்கன்னா சுதந்திரம் பெற்ற நாளிலிருந்தே இறையாண்மை பெற்றதாக மாறிவிடுகிறது. அப்போ இந்தியாவுடைய வைஸ்ராயாக இருக்கிற இந்திய விடுதலை சட்டத்தின் மூலமாக திரும்பவும் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியான்னு மாற்றம் செய்யப்படுது. அப்போ இந்தியாவுடைய கடைசி கவர்னர் ஜெனரல் அப்படின்னு பார்த்திங்கன்னா மவுண்ட் பேட்டன் பிரபு. முதல் இந்திய கவர்னர் ஜெனரலாக யார் இருந்தார் பார்த்திங்கன்னா ராஜாஜியா இருக்கிறாரு. அரசியல் நிர்ணய சபை வந்து பார்த்திங்கன்னா தன்னாட்சி பெற்ற சட்டமன்றமாக மாறுது. அரசியலமைப்பை உருவாக்கும் போது அதனுடைய தலைவராக டாக்டர் ராஜேந்திர பிரசாத்தும் சாதாரண சட்டங்களை உருவாக்குவதற்கு அப்போதைய தலைவராக அதாவது சபாநாயகராக இந்தியாவினுடைய முதல் சபாநாயகராக ஜிவி மாவ்லாங்கர் தலைமையாக கொண்டு செயல்பட்டது. கான்ஸ்டியூஷன் அசம்பிளி தன்னாட்சி பெற்ற சட்டமன்றம் எப்போ மாறிச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா சட்டமன்றமாக எப்போ மாறிச்சுன்னு பார்த்திங்கன்னா நவம்பர் 17, 1947 அதனுடைய முதல் சபாநாயகர் நான் முன்னரே சொன்ன மாதிரி ஜிவி மாவ்லங்கர். முஸ்லீம் லீக்கு அப்போது இந்தியா பாகிஸ்தான் 2ஆக பிரிக்கலாம் அப்படின்னு மவுண்ட் பேட்டன் திட்டத்தில் அறிவிச்சிடறாங்க. ஆகஸ்ட் 14 இந்தியா பாகிஸ்தான் 2ஆக ஸ்பிளிட்டப் ஆகிடுது. அதனால் முஸ்லீம் லீக் உறுப்பினர்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த அரசியல் நிர்ணய சபையிலிருந்து வெளியேறாங்க 90 நபர்கள். அப்போ தற்போதைய மொத்த உறுப்பினர்கள் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 299 உறுப்பினர்கள் கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் இடம்பெற்றிருக்கிறாங்க. இதில் 229 உறுப்பினர்கள் வந்து பார்த்திங்கன்னா 11 மாகாணங்களிலிருந்து தேர்வு செய்யப்பட்டவர்களாக இருக்கிறாங்க. இதில் தமிழ்நாட்டிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா அதாவது மதராஸ் மாகாணத்திலேருந்து பார்த்திங்கன்னா 49 நபர்கள் இடம்பெற்றிருந்தாங்க. முதல் 296 11 மாகாணங்களிலிருந்து இடம்பெற்றிருந்தாங்க. அதில் வந்து முஸ்லீம் லீக் இப்போ வெளியேறினதுக்கப்புறம் 229 நபர்களாக தேர்வு செய்யப்பட்டவர்களும் இந்த சுதேச அரசுகளிலிருந்து நியமனம் செய்யப்பட்டவர்களும் 93 பேர் இருந்தாங்க. அதில் இப்போ 70 உறுப்பினர்களும் இருந்தாங்க. அப்போ இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளியுடைய பிற செயல்பாடுகள் என்னவா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமன்வெல்த் உறுப்பினராக இருந்து அப்போது பிரிட்டிஷ் எங்கெல்லாம் ஆட்சி செஞ்சாங்களோ அந்தந்த நாடுகளுக்கும் சுதந்திரம் கொடுத்ததுக்கப்புறம் அந்த நாடுகளை காமன்வெல்த் என்ற அமைப்பின் மூலம் இயக்கம் செஞ்சாங்க. இந்த அமைப்பில் யாரெல்லாம் உறுப்பினராகிறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு அப்ரூவல் கொடுக்கணும். அதன்படி இந்தியா வந்து கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் நாங்கள் உறுப்பினர் இந்தியாவுடைய கான்ஸ்டியூஷன் அசம்பிளி என்ன சொல்லுதுன்னா நாங்கள் காமன்வெல்த்தில் உறுப்பினர் ஆகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மே மாதம் 1949 காமன்வெல்த் உறுப்பினராக
அங்கீகாரம் பெற்றது. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா தேசிய கொடியை ஏற்றது. இந்தியாவுடைய தேசிய கொடியை எப்போ கான்ஸ்டியூஷன் அசம்பிளி ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜூலை 22, 1947. அப்போ தேசிய கீதத்தை எப்போ அங்கீகரித்தாங்க அப்படின்னா ஜனவரி 24, 1950. தேசிய பாடல் ஜனவரி 24, 1950. இந்தியாவுடைய குடியரசுத் தலைவராக, அதாவது கான்ஸ்டியூஷன் அசம்பிளியுடைய தலைவராக இருந்த ராஜேந்திர பிரசாத்தை குடியரசுத் தலைவராக ஜனவரி 24, 1950 அங்கீகரிக்குது. நாட்டினுடைய சாதாரண சட்டங்களை ஏற்றுறாங்க. அரசியல் நிர்ணய சபையினுடைய கடைசி கூட்டம் எப்போ நடக்குதுன்னா ஜனவரி 24, 1950. தற்காலிக பாராளுமன்றமாக ஜனவரி 26, 1950 முதல் ஏப்ரல் 17, 1952 வரை செயல்பட்டது. அரசியல் நிர்ணய சபை வந்து பார்த்தீங்கன்னா 8 பெரிய குழுக்களாகவும் 13 சிறிய குழுக்களாகவும் ஸ்பிட்டப் பண்ணிக்கிட்டாங்க. அதில் 8 பெரிய குழுக்கள்லேருந்து அடிக்கடி டிஎன்பிசியில் கேள்விகள் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அது என்னென்னன்றதை பார்த்துருவோம். மத்திய அதிகார குழு, மத்திய அரசியல் அமைப்பு குழு, மாகாண குழு. இதனுடைய தலைவராக யார் இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு. மாகாண அரசமைப்பு குழு, ஆலோசனை குழு. இதனுடைய தலைவராக சர்தார் வல்லபாய் பட்டேல் இருக்கார். விதிகள் நடைமுறை குழு, வழிகாட்டும் குழு. இதனுடைய தலைவராக டாக்டர் ராஜேந்திர பிரசாத் இருக்கார். நம்ம எல்லோருக்கும் தெரிஞ்சது தான் வரைவு குழுனுடைய தலைவராக டாக்டர் B.R. அம்பேத்கர் இருக்கார். இந்த 8 குழு இம்பார்ட்டன்ஸு ரொம்ப முக்கியமானது. அப்போ திரும்ப பார்த்துக்கோங்க. மத்திய அதிகார குழு, மத்திய அரசியலமைப்பு குழு, மாகாண குழு ஜவஹர்லால் நேரு தலைவராக இருக்கார். மாகாண அரசமைப்பு குழு, ஆலோசனை குழு இதுக்கு வந்து சர்தார் வல்லபாய் பட்டேல் இருக்கார். விதிகள் நடைமுறை குழு, வழிகாட்டும் குழு டாக்டர் ராஜேந்திர பிரசாத். வரைவு குழுக்கு டாக்டர் B.R. அம்பேத்கர். இப்போ வரைவு குழுவை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். வரைவு குழுவில் டாக்டர் B.R. அம்பேத்கரை தலைவராக கொண்டு மொத்தம் 7 உறுப்பினர்கள் இடம்பெற்றிருந்தாங்க. இந்த வரைவு குழுவை எப்போ அறிவிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் அசம்பிளி ஆகஸ்ட் மாதம் 29, 1947 வரைவு குழு அமைக்கிறாங்க. இதுக்கு டாக்டர் B.R. அம்பேத்கர் தலைமைன்னு பார்த்தோம். அதில் இடம்பெற்றுள்ள உறுப்பினர்கள் வந்து பார்த்திங்கன்னா என் கோபால்சாமி ஐயங்கார், அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர், டாக்டர் K.M. முன்ஷி, சையது முகமது சாதுல்லா. இதற்கு முன்னாடி B.L. மிட்டல் இடம்பெற்றிருந்தார். அவருக்கு பதிலாக பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா என் மாதவராக இடம்பெற்றார். D.P. கைத்தான் அவருக்கு பதிலாக D.T. கிருஷ்ணமாச்சாரி இடம்பெற்றார். வரைவை ஃபஸ்ட்டு டிராஃப்ட் வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரி மாதம் 1948 கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் சமர்ப்பிக்குது. அப்போ ஃபஸ்ட்டு டிராஃப்டை எழுதுறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கிச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா 141 நாட்கள் எடுத்துக்கொண்டது. இந்த ஃபஸ்ட்டு டிராஃப்டை இந்திய மக்களுடைய கருத்துக்களை கேட்க 8 மாதம் அவகாசம் கொடுக்குறாங்க. இதனுடைய இறுதி வடிவம் நவம்பர் மாதம் 4 1948 கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் வரைவு குழு சமர்ப்பிக்குது. ஃபைனல் டிராஃப்டை வரைவு குழு நவம்பர் மாதம் 4 சமர்ப்பிக்குது. அதனுடைய டிஸ்கஷன் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ரீடிங் நவம்பர் 4 நவம்பர் 9 வரைக்கும் 1948 நடக்குது. ஜென்ரலாக நம்ம மத்திய அரசோ இல்லை மாநில அரசோ படிக்கும்போது ஒரு மசோதா எப்படி சட்டமாகுது அப்படின்னு பார்த்தோம். 5 நிலைகளில் ஒரு மசோதா சட்டமாகும். முதல் நிலை ஃபஸ்ட் ரீடிங், இந்த மசோதா என்ன சொல்ல வருது அப்படின்னு சொல்லுவாங்க முதல் வாசிப்பில். 2வது வாசிப்பில் அந்த மசோதாவுடைய சாதக பாதகங்களை டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணி அதை ஏற்றுக்கலாமா வேணாமான்ற மாதிரி டீட்டெயில்டு அனலைஸ் நடக்கும். 3வது வாசிப்பு தேர்ட் ரீடிங் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மசோதாவை அக்செப்ட் பண்ணலாமா இல்லை வேணாம், ஏற்றுக்கொள்வதா இல்லை நிராகரிப்பதான்னு சொல்லி வாக்கெடுப்பு நடத்துவாங்க. 4வது வாசிப்பு அடுத்த அவைக்கு அந்த மசோதாவை மாற்றம் செய்வாங்க. அடுத்த அவையில் அந்த ஃபஸ்ட்டு 3 ப்ராசஸ் ரிப்பீட் ஆகும். அதில் அப்ரூவல் கொடுக்கணுமா வேணாமன்றதை 4th ரீடிங்கில் அந்த அவையில் முடிவு பண்ணுவாங்க. 5th ரீடிங் 5ஆம் வாசிப்பு வந்து பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவர் கையொப்பமிட்டு மசோதா சட்டமாக மாறும். இப்படி தான் ஒரு மசோதா என்பது சட்டமாக மாறியது. அப்போது செகண்ட் ரீடிங் எப்போ எடுத்துக்கிறாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் 15, 1948 ஆரம்பித்து அக்டோபர் 17, 1949 வரைக்கும் செகண்ட் ரீடிங் 2ஆம் வாசிப்பு நடைபெறுது. இந்த 2ஆம் வாசிப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்த இந்திய அளவில் மக்கள் எல்லோரும், சட்டம் தெரிந்தவர்கள் எல்லோரும் இந்த அரசியலமைப்பில் 7653 திருத்தம் செய்யணும் அப்படின்ட்டு அவங்களுடைய கோரிக்கைகளை விடுக்கிறாங்க. ஆனால் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி எவ்வளவு திருத்தங்களை டிஸ்கஷனுக்கு எடுத்துக்கிச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா விவாதம் நடத்துச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா 2473 திருத்தங்களை விவாதம் நடத்தியது. 3ஆம் வாசிப்பினுடைய தொடக்கம் வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் 14, 1949. நவம்பர் 26, 1949 இந்த தேர்ட் ரீடிங்கில் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, அரசியலமைப்பை ஏற்றுக்கொள்கிறாங்க. இதில் எவ்வளோ உறுப்பினர்கள் மொத்தம் இடம்பெற்றிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா 299 நபர்களில் 284 நபர்கள் வந்து கையொப்பமிட்டு அரசியல் நிர்ணய சபை வந்து பார்த்திங்கன்னா அரசியலமைப்பை ஏற்றுக்கொண்டது. அப்போது மேலவை கீழவை அதாவது ராஜ்யசபா லோக்சபான்னு அந்த சமயத்தில் கிடையாது. அதனால் தேர்ட் ரீடிங்கோட முடிஞ்சிருச்சு. இதை மட்டும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அப்போ அரசியலமைப்பு நடைமுறைக்கு முதல் அக்செப்ட் பண்ணும்போது எவ்வளோ ஆர்டிகல்ஸ் இடம்பெற்றுச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா 395, தற்போது 448க்கும் அதிகமாக மாறிடுச்சு.
அட்டவணை ஸ்கெடியூல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 12 அட்டவணை இருந்துச்சு, அப்போ 8 அட்டவணைகள். பகுதிகள் ஸ்பாட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 22, தற்போது 25 இருக்குது. அப்போ அரசியலமைப்பை ஏற்றுக்கொண்ட நவம்பர் 26 தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறோம், என்ன நாளாக செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அரசியலமைப்பு தினமாக நவம்பர் 26 செலிப்ரேட் பண்ணுறோம். டாக்டர் B.R. அம்பேத்கர் இவர் வந்து இந்திய அரசியலமைப்பின் தந்தை என எல்லோரும் ஏற்றுக்கொள்ளப்பட்டவராக இருக்கிறாரு. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்திய அரசியலமைப்பினுடைய தலைமை சிற்பி, ஃபாதர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா சீஃப் ஆர்கிடெக்ட் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. நவீன மனு, மாடர்ன் மனு அப்படின்றும் அழைக்கப்படுறாங்க. அரசியலமைப்பை உருவாக்குவதற்கு 2 ஆண்டுகள் 11 மாதங்கள் 18 நாட்களானது. 60 நாடுகளுடைய சட்டங்களை நம்ம எடுத்துருக்குறோம். இந்த அரசியலமைப்பை உருவாக்குவதற்கு மொத்தம் 64 லட்சம் ரூபாய் செலவாச்சுன்னு சொல்கிறாங்க. இந்த அரசியலமைப்பை உருவாக்குவதற்கு மொத்தமாக 11 அமர்வுகள் நடைபெற்றுச்சு. இந்த 11 அமர்வுகளில் 166 நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா அரசியலமைப்பை உருவாக்குவதற்கு அரசியல் நிர்ணய சபை உறுப்பினர்கள் செயல்பட்டுருக்கிறாங்க. இதில் 114 நாட்கள் மட்டுமே விவாதம் நடத்தியிருக்கிறாங்க. அரசமைப்பு நடைமுறை. அரசியலமைப்பு எப்போ நடைமுறைக்கு வந்துச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜனவரி மாதம் 26, 1950 நடைமுறைக்கு வந்தது. ஆனால் அரசியலமைப்பை ஏற்றுக்கொண்ட நவம்பர் 26, 1949 சில விதிகள் நடைமுறைக்கு வந்துச்சு. என்னென்ன ஆர்டிகல்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா குடியுரிமை பற்றி குறிப்பிடுகிற ஆர்டிகல் 5லிருந்து 9 நடைமுறைக்கு வந்தது. குடியரசுத் தலைவருடைய பதவி உரிமானத்தை பற்றி குறிப்பிடுகிற ஆர்டிகல் 60 இடம்பெற்றுச்சு. தேர்தல் ஆணையத்திற்கான இந்தியாவை தேர்தல் நடத்துவதற்கு தேர்தல் ஆணையம் தேவைன்னு சொல்கிற ஆர்டிகல் 324 அதுவும் அப்போவே நடைமுறைக்கு வந்துச்சு. ஆர்டிகல் 366லேருந்து 67, 379, 380, 388, 391, 92, 93 இந்த ஆர்டிகல் எல்லாம் நவம்பர் 26 நடைமுறைக்கு வந்துடுச்சு. அப்போ கான்ஸ்டியூஷன் டே நவம்பர் 26ன்னு சொல்லியாச்சு. அப்போ ஜனவரி 26 ஏன் நம்ம குடியரசு நாளாக கொண்டாடுறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு வரலாற்று பின்னணி இருக்குது. லாகூர் மாநாடு 1929 டிசம்பர் மாதம் நடக்குது. ஒவ்வொரு ஆண்டும் இந்திய தேசிய காங்கிரஸுக்கான மாநாடு டிசம்பர் மாதத்தின் கடைசி 3 நாட்களில் நடக்கும் சிறப்பாக. அந்த மாநாடு வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் மாதம் 1929 லாகூரில் நடக்குது. இந்த மாநாட்டின் தலைவராக ஜவஹர்லால் நேரு வந்து பங்கேற்கிறாரு. அவர் அந்த மாநாட்டில் என்ன தீர்மானத்தை அறிவிக்கிறாருன்னு பார்த்திங்கன்னா ஜனவரி 26, 1930 முதல் பூரண சுயராஜ்ய தினமாக நம்ம செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு அறிவிக்கிறாரு. இந்தியாவுக்கு முழு சுதந்திர நாளாக ஜனவரி 26 நம்ம எல்லோரும் ஏற்றுக்கணும், அதை நம்ம கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறாரு டிசம்பர் மாதம் 1929. அப்போ பூரண சுயராஜ் டே தான் ஜனவரி 26. அந்த நாளை நினைவு கூறத்தக்க வகையில் ஜனவரி 26, 1950 இந்திய அரசியலமைப்பை நடைமுறைக்கு கொண்டு வராங்க. இப்போ அரசியலமைப்பு உருவாக்கத்தில் என்னென்ன விமர்சனம் இருந்துச்சு அப்படின்றத பார்த்துருவோம். இந்த அரசியல் நிர்ணய சபைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட மொத்த உறுப்பினர்களும் வந்து பார்த்திங்கன்னா மக்களால் தேர்வு செய்யப்பட்டவர்களாக இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி 11 மாகாணங்களிலிருந்து தேர்வு செய்யப்பட்டிருந்தாலும் அனைத்து மக்களாலும், அதாவது வயது வந்தோர் வாக்குரிமை அடிப்படையில் அவங்களெலாம் தேர்வு செய்யப்படலை. சொத்து வைத்திருந்தவர்களுக்கும் கல்வி பெற்றவர்களுக்குமே வரி செலுத்துவர்களுக்குமே வாக்குரிமை வழங்கப்பட்டது. அப்போ இது தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைப்பு இல்லை அப்படின்னு விமர்சனம் செஞ்சாங்க. இரண்டாவது இறையாண்மை பெற்றதல்லன்னு சொல்கிறாங்க. அப்போ பிரிட்டிஷனுடைய தாக்கத்தின் விளைவாக அவங்களுடைய புற அழுத்தத்தில் தான் நீங்கள் அரசியலமைப்பை உருவாக்குனீங்க அப்படின்ற விமர்சனத்தையும் முன்வைக்கிறாங்க. அடுத்த விமர்சனம் என்ன சொல்கிறாங்கன்னா அதிக நாட்கள் எடுத்துக்கிட்டாங்க. 2 ஆண்டுகள் 11 மாதங்கள் மற்றும் 18 நாட்களானதை பெரிய விமர்சனமாக வச்சாங்க. அடுத்தது வந்து காங்கிரஸினுடைய ஆதிக்கம் அதிகம் இருந்துச்சு. மற்ற மக்களுடைய ஆதிக்கம், காங்கிரஸ் உறுப்பினர்கள் தான் அதிகமாக இடம் பெற்றாங்க. சாதாரண மக்களும் இந்த அமைச்சரவையில் பங்கு பெற முடியல, கான்ஸ்டியூஷன் அசம்பிளிலும் பங்கு பெற முடியல அப்படின்ற விமர்சனத்தை வச்சாங்க. வழக்கறிஞர்களும் அரசியல்வாதிகளுடைய ஆதிக்கம் அதிகமாக இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா கான்ஸ்டியூஷன் அசம்பிளிக்கு அதிக வழக்கறிஞர்களும் பொலிட்டீஷியன்ஸ் தான் இருந்தாங்க, காங்கிரஸ் மாதிரி கட்சிகளை சேர்ந்தவர்கள் இருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்தது வந்து இந்துக்களுடைய ஆதிக்கம் அதிகம் இருந்ததாக விமர்சனம் வச்சாங்க. இதில் இருக்க சில முக்கியமான டேட்டாஸ் மட்டும் பார்த்துருவோம். அரசியல் நிர்ணய சபையினுடைய லட்சணை, அதனுடைய சீல் வந்து பார்த்திங்கன்னா சீலில் யானை சின்னம் வந்து பார்த்திங்கன்னா இடம்பெற்றது. இதனுடைய சட்ட ஆலோசகராக B.N. ராவ் செயல்பட்டார். செயலாளராக செக்ரட்டரி யாரை நியமனம் செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா H.V.R. ஐயங்கார். அதனுடைய தலைமை வரைவாளர் சீஃப் டிராஃப்ட்மேனாக அரசியல் நிர்ணய சபைக்கு யார் இருந்தார்னா S.N. முகர்ஜி. நமக்கு அரசியலமைப்பு மொத்தம் 3 பிரதிகள் எழுதப்பட்டது. 2 ஆங்கில பிரதி, 1 ஹிந்தி பிரதி. ஆங்கில பிரதியை யார் எழுதினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரேம் பெகாரி நரேன் ரைசாடா. அவர் இத்தாலிய பாணியில் ஆங்கிலத்தில் எழுதுகிறாரு. அதில் இடம்பெற்றுள்ள ஓவியங்களை வரைந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போகர் ராம் மனோகர் சின்ஹா. ஹிந்தி பிரதியை எழுதினவர் வசந்த் கிருஷ்ணன் வைத்யா. அதில் இடம்பெற்றுள்ள ஓவியங்களை வரைந்தவர் நந்தலால் போஸ். இந்த 2 ஓவியர்களும் வந்துன்னா சாந்தி நிகேதனில் இருந்த கல்லூரியிலிருந்து தேர்வு செய்யப்பட்டவர்களாக இருந்தாங்க. அப்போ ஆங்கில பதிப்பை எழுதினது பிரேம் பெகாரி நரேன் ரைசாடா, ஹிந்தி பதிப்பை எழுதினது வசந்த் கிருஷ்ணன் வைத்யா. ஆங்கில பிரதியில் இருக்க ஓவியத்தை வரைந்தது போகர் ராம் மனோகர் சின்ஹா. ஹிந்தி பதிப்பில் இருந்த ஓவியத்தை வரைந்தது நந்தலால் போஸ். இந்த மாதிரி ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அது குறித்து இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன்.
மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.